வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டோம்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். வந்த பாஷங்கள் தாழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் தாயென்று சே என்று நீ என்று நான் தமையனே இது வண்ணம் சொல்லுத முத கேட்கணும். சாமி இடை நின்று கடை நின்று ஏனென்றும் கேளாமல் இருப்பதும்
சாமி நேசனே பிள்ளை வாழ் நடராஜனே தேசமல்லா எனக்கு ஒரு ராம ஒன்று ராம ஒரு ராம ஒன்று ஒரு குற்றங்குறைகள் அணியிடாமல் படித்தகத குறைகள் படித்தகத குறைகள் பாட அப்பனை பார்மகளே அருள் புரிவார் நான் எடுத்த கதை இசைகள் பாட ஆதீஸ்வரனே அருள் புரிவார் நான் சொன்ன கதை குறைகள் பாட நான் சொன்ன கதை குறைகள் பாட ஆதி சொர்க்கேசா அருள் புரிவார் ஹலோ ஹலோ ஆதி சொர்க்கேசா மூன்று முகம் கொண்டவள் சத்திய மூன்று முகம் கொண்டவளா அவ முப்புறத்தை ஆண்டவளா தாய முக்கனிய முப்புடாய் ஏ காளியம்மா மாரியம்மா அவாட்ட ஆடி 8 பேர் நான் உங்களோட புகழை பாட உள் மனமதிர அருள் புரிவார் வாழ்மதியில அம்பிகையே வந்தனுக்கு அருள் புரிவார் இடம் இருக்கும் ஈஸ்வரி எனக்கு வந்து அருள் புரிவார் நெஞ்சி மூட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேளையிலே நாவே வந்து தடுமாறா நற்பரலும் மங்கிடுமா நெஞ்சதும் உணர்ந்து அம்மா நினைவுதர நெஞ்சிலையும் நாளையோ என்னரோள வருவாயம்மோ ஏழகினி மனமிரை இசைக்கு வந்து அருள் புரிய இதழுத்த ஓரெழுத்த அடியாளுக்கு அருள் புரிவா 8 எழுத்த ஓரெழுத்த இசை மகள கலை மக அம்மா எனக்கு அருள வருவாயம்மோ செட்டுக்காரண்ணே காளியர்கள் கதைகள் பாட காளியர்கள் கதைகள் பாட ஐயா கதைகள் பாட செல்வ கணவதியே அருள் புரிவார் அருள் புரிவார் மைக்கு இப்படி பொறுத்துனா மட்டும் செல்வ கணவதியே அருள் புரிவார் அட்டகாளி 8 பேரும் நான் உங்களோட புகழை பாட உள் மனமதியிலே அருள் புரிவார் கலைமகள மலைமகள காளியம்மா முப்பூடா இந்த அட்டமகா காளியர்கள் நான் உங்களோட கதைகள் பாட எனக்கு உடனிருந்து அருள் புரிவார் அவனாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாயக்கண்ணி
பெற்றெடுத்த கண்மணிகள் அவர்கள் ஒருவரல்ல இருவரல்ல அட்டஹாளி 8 பேரோடு இருக்காள் என்று நாரதரும் சொன்ன போது ஏன் நாயகியா பார்வதியா அவ கண்ணனைத்தான் வரவழைத்து 8 குழந்தைகளை எடுக்க சொன்னா ஏ எம்பெருமான் கோபால ஆட்டு மண்ணு சம்மதித்து அவர் 8 பேரை எடுத்துக்கொண்டு கைலாசம் வரபோது இந்த நாகராஜ நாகக்கண்ணி நாம் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து போல் அல்லவா தெரிகிறது. நாம பிள்ளைகளுக்கு ஆபத்து என்றேன் மனமதிலே எண்ணிக்கொண்டு அவர்கள் பறந்தோடி ஓடோடி வருகிறார். என்ன நாகராஜன் கீழ் வரக்க ஏ நாகரண்டும் கீழ் வரக்க அந்த கருடரவர் மேல் வரக்க கருடனோட நிழலுப்பட்டு நாகரண்டும் மூச்சையாக நாகங்கள் 2 கீழ் பறந்து அந்த கருடனவர் மேல் பறந்து கருடனுடைய நிழலுப்பட்டு நாகராஜ நாகக்கண்ணி மூச்சையாகி பூமியிலே விழுந்தார்கள். அதனாலே இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் விமோச்சனங்களை அழித்து விட்டு என் பெருமான் கோபாலக்கண்ணன் நாராயணன் என் பெருமான் அவர் 8 பேரை எடுத்துக்கொண்டு அவர் எங்கே எங்கே வாராரான் ஆதிவள்ளே கைலாசம் ஆதிவள்ளே கைலாசம் அச்சுதனோ வாரார் ஆதிவள்ளே கைலாசம் ஆதிவள்ளே கைலாசம் அச்சுதனோ ஆதி கைலாச வாசலுக்கு என் பெருமான் கோபாலக்கண்ணன் 8 பெண்களை எடுத்துக்கொண்டு வந்து வருகிற பொழுது பார்த்தாள் பார்வதி. என்ன சொல்றான்? நம்ம அண்ணன் கண்ணே பிள்ளை எடுக்க போனாரே போன அண்ணனை இன்னும் காணவில்லையே போய் எம்புட்டு நேரமாச்சு அப்படின்னு மனமதிலே எண்ணிக்கொண்டு என் பெருமான் கோபாலக்கண்ணன் அவர் வருகிறார். 8 பிள்ளைகளை கொண்டு வருகிற பொழுது பார்த்தாள் பார்வதா தேவியானவா 8 பெண்களை கண்டா டேங்கப்பா ஒருவரல்ல இருவரல்ல அட்டகாளியர்கள் 8 பேர்களும் இப்படி அழகோடு இருக்க போய்த்தானே ஆண்டவன் சிவபெருமான் உறக்கத்திலே பார்த்தாலும் முப்படாதி அழகி முப்படாதி அழகு அழகி காளியம்மா அழகு அழகி உச்சினிமாலி அழகு அழகி கனகத்திற்கு அழகு அழகி தங்கமுத்தால் அழகு அழகி அப்படி அழகு அழகுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அழகு அழகுன்னு இந்த பகவான் புலம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. இல்லை நான் ஆண்டவன் சிவபெருமான் புலம்புவாரா? புலம்பவே மாட்டார். அழகிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்திருக்கும் அட்டமகா காளியர்கள் என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா முப்படாதி மாரி காளி காந்தாரி அட்டகாளி 8 பேர்களை இந்த ஆண்டவன் சிவனாருக்கு தெரியாமல் வளர்க்க வேணும் என்று ஆண்டவன் படியளக்க பயண வைத்தார். பார்வதி ஒரு புறம் 8 பேரும் மறுபுறம் சோபி பரத்தி சொக்காட்டங்கள் ஆடுகிறார்கள். சோபி பரத்தி சொக்காட்டாடும் போது பார்த்தாள் பார்வதாதேவி விளையாடி கொண்டிருக்கும் போது என் சக்தியாகப்பட்ட முப்படாதி அம்மா விளையாட்டில முப்படாதி விளையாட்டில பார்வதியை தோக்கடித்து விட்டார். பார்வதியை தோக்கடித்த போது பார்த்தாள் என் தாயாகப்பட்ட பார்வதாதேவி அவ சர்வலோக நாயகி மனமதிலே எண்ணுகிறார். போயும் போயும் சின்னஞ்சிறு பிள்ளையிட்டு நம்ம தோத்தமே ஆனா பகவான் என்று பகவான் மனைவி என்று சொல்வதற்கு எளப்பமாகி விடும் அல்லவா? அதனாலே எம்மா தங்கைமார்களே இன்னைக்கு விளையாண்டது போதும் மிச்ச விளையாட்ட நாளை வச்சுக்கலாமா? உடனே பார்த்தார் என்ன சொல்ற ஆட்ட
ஆட்டன்னா 3 தரம் முக்காத்தர. ஆமா முக்கா முக்கா 3 தடவை விளையாடணும். யாரு பக்கம் வெற்றி, ஆமா யாரு பக்கம் தோல்வி, தோல்வி இதை நாமல் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும். ஆக வேண்டும். அப்படின்னா இவ வல்லனா அவ வருவமனா சரி என் தாய் முப்படாதிக்கு கோபம் வந்தது. அப்படி அவ கோபம் கொண்டு கண் சிவந்து காளியம்மா முப்படாதி அம்மா எடுத்தாள் ஒரு சொருவாம். அம்மையா அவ எப்பேற்பட்ட சொருவத்தை எடுக்கிறாள் தெரியுமா? எப்பேற்பட்ட அண்டான் தான சாமி முகடுவதற்கு ஏய் அந்தரம்மா தான் வளர்ந்து ஆடி வாரா ஓடி வாரா முப்படாதே காளியம்மா வீரப்பல்லாம் விரிசடையா விரிசடையா விரித்தாடும் சடமுடியா விரிசடையா ஏ கோரப்பல்லாம் தங்கமோ தரணியாள பிறந்தவளா அட்டகாளியர்கள் 8 பேருவா ஆடி பாடி இருக்கும் போது பார்த்துட்டாளே பார்வதியா இவர்களோட இடமதியில இனி நாமல் இருந்தோமானா எடுத்து யாப்பம் போட்டிடுவா என்று சொல்லி பார்வதியா கையிலை விட்டு வெளியில் வந்து கண்ணன் தங்க சக்தி பார்வதியா கண்ணனத்தாளை பாலா அண்ணா கண்ணா கோபாலா கோபாலா அரும தங்க வார்த்தைகளே கேசவா நந்தசுதனா என்னய்யா என்ற ஆதி பராசக்தி அச்சுதன் கண்ணனை அழைக்க சரி என் பெருமான் பார்த்தார். என்ன 8 நாளைக்கு முன்னாலதானே நம்ம தங்கச்சி நம்மளை கூப்பிட்டா நாமளும் போனோம். ஆனா இன்னைக்கு நாமளை திடீர்னு அழைக்கிறாள என்ன காரணம்? எதுக்காக கூப்பிடுதான்னு தெரியலையா? எதுக்கு கூப்பிடான்னு தெரியலையா? தானே போயிட்டு வந்தோம். இப்ப கூப்பிடுதால என்ன காரணம்? என்ன வெடி போட போறியது? பொடிய போடுறதுக்கு தெரியலையா? பொடி போடுறதுக்கு ஏமையா திரி வேணும்? அதெல்லாம் என்ன பேச்சுன்னு பேசிக்கிட்டாலே இல்லையா? தீபாவளிக்கு வெடி போடணும் அப்படி மட்டும் சொல்லுங்க. ஆமா பெரிய அணுகுண்டு போடணும். அவருக்கே வயசாகி போச்சு. ஆமா அவருக்கு இப்பதான் பொண்டாட்டி புள்ளிகள் மேல அக்கறை பாசமும் வந்திருக்கு. பாசம் எங்க அக்காளுக்கு சிரிப்ப பாத்தியளோ? என்ன என் புருஷன் தங்கமா மாறிட்டாரு. தங்கமா மாறிட்டாராம். அவளுக்கு அம்புட்டோடு சிரிப்பு, சந்தோஷம், ஆனந்தம். மருமக்க அதுக்கு மேல சிரிப்பு. ஆமையா இருக்கத்தானே செய்யும். ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அத்தை திருத்திட்டாளாம். அத்தை திருத்திட்டாளா? சங்கரி என்கிட்டையும் சொன்னா எந்த அத்தை திருத்தினானே. அந்த அத்தை திருத்தினதை சொன்னா என்கிட்ட கேட்டலாம். அதனாலே பேப்பர்லையா போட்டு விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. எதுக்கு பேப்பர்ல மச்சான் போடணும்? சன் டிவியில போட்டு விட்டுற வேண்டியது. சன் டிவிலலாம் இப்ப பார்க்க மாட்டாங்க. இப்ப எல்லாம் ஒரே யூடியூப் சேனல் தான். ஆமா இன்ஸ்டாகிராமுக்குள்ள போனா எல்லாம் வந்துரும். இப்ப எல்லாம் என்னதை தட்டுதாங்க? தண்ணியை கொண்டு வச்சுட்டு சீக்கிரம் வாங்க. அதனாலே
அப்படியாகவே பார்த்தார். சரி இனி இவ இடத்துல இருந்தோமே ஆனா எடுத்தி அப்பம் போட்டு விடுவாள் என்று ஆமா என் அண்ணன் கண்ணனை அழைக்க வேண்டும் என்று என்னய்யா ஏ அண்ணா கண்ணா மாயவா கேசவா கேசவா என்ற ஆதிபராசக்தி அச்சுதனை அழைத்த போது ஆமையா அச்சுதன் ஓடோடி வந்தார். என்னய்யா அம்மாய பார்வதிய பார்வதியா அன்னைக்கு தான் என்னை 5 7 8 பிள்ளை வேணும்னு கேட்டேன். ஆமா கொண்டு வந்து உன்னிடத்துல தந்தேன். தந்த இப்ப அழைத்த காரணம் என்ன என்ன எனக்கறிய சொல்ல வேணும் என்று சொல்ல ஆமையா ஏ அண்ணா கண்ணா ஏ கோபாலா நீ எடுத்து கொண்டு வந்து கொடுத்தியே 8 பிள்ளை ஆமா 8 பேர்ல எல்லாத்துக்கும் பெரியவன் என் சக்தி முப்படாது. ஆமையா ஏ காளி காந்தாரி மாரி கனகதுர்க்க கனகதுர்க்கா அவ வார வரத்தும் என்னய்யா பார்க்க பார்வையும் பார்வையும் முழிக்க முழியும் முழியும் ஒன்னும் சரியில்லை. ஒண்ணும் சரி கிடையாது இனி அவ இடத்திலே இருந்தேமே ஆனா ஆமா இனி எடுத்து அப்பம் போட்டு விடுவாள் அல்லவா. ஆமையா அதனாலே அண்ணா கண்ணா என்னய்யா இந்த அட்டகாளி 8 பேர்களே 8 பேர்கள் காளியம்மா முப்போடாதே போடாதே ஏ காளியம்மா முப்போடாதே அட்டகாளி 8 பேர ஈசனுக்கு தெரியாமல் அண்ணா தெரியாமல் ஈஸ்வரிய வளர்க்க வேணும் வளர்க்க வேணும் ஐயா தெரியாமல் ஈஸ்வரிகளை வளர்க்க வேணும். ஏ பகவானுக்கும் தெரியாமல் ஏ அட்ட மகா காளியர வளர்க்க வேணும் என்று சொல்லி அம்மா பார்வதியால் சொன்னபோது என் பெருமான் கோபால் ஏ பார்வதி வேணும்னு கேட்டதும் நீதான் ஆமா வேண்டாம்னு சொல்வதும் நீதான். ஆமையா உனக்கு வந்த வதாண்ட என்னம்மா ஆச்சு அம்மா என்னாச்சு அம்மா ஏ பார்வதிய என்னய்யா ஆண்டவன் பகவான் போகாத இடம் எந்த இடம் இருக்கு அம்மா போகாத இடம் டாஸ்மாக் டாஸ்மார்க். ஆமா டாஸ்மார்க் கடைக்கு பகவான் போகாம இருப்பாரா? ஆமா என்ன பகவான் போனாதான் மூட முடையா சாக்கு சாக்கா பணத்தை அள்ள முடியும். அப்ப அங்க இப்ப தீபாவளிக்கெல்லாம் பாரு ஆமா கோடி கணக்குல ஆமா வியாபாரம் ஆமா என்னது வியாபாரம் வாட்டர் வாட்டர் வியாபாரம் 145 கோடி கணக்குல மூட முடையா கட்டிடுவாங்க. ஆமையா அதனால என்ன என்னைக்கு குடி வந்ததோ நாடே குடி வந்தது குடித்தனத்தை கெடுத்து வம்பா போறேன். ஆமா குடி குடிய கெடுக்கும் அதான் ஆமா நாடே கெட்டு போச்சு. ஆமா குடித்தவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைக்க விட்டுருக்கான் குடித்தவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் விடுவான். அப்படி அதனால கத்தி கொடி ஏறுதுதாடா ஒன்னால் முடியும் தம்பி தம்பி வா பகவான் போகாத இடம் எந்த இடம் இருக்கு? அப்ப சடங்கு வீடா இருக்குமா? சடங்கு வீட்டுக்கு பகவான் போனா தான் அங்க பெண்கள் எல்லாம் பெரிய பிள்ளையா வருவாங்க. அப்போ கல்யாண வீட்டுக்கு போவாரா? கல்யாண வீட்டுக்கு பகவான் போனா தான் மாப்பிள்ளை தாலி கட்ட முடியும். அப்படியா? ஆமா. அப்போ பெரிய கல்யாண வீட்டுக்கு போவாரா? பெரிய கல்யாண வீட்டுக்கு பகவான் போனா தான் என்ன அந்த ஜீவன் தொங்கு தொங்கு தொங்குன்னு இழுத்துக்கிட்டு கிடக்க ஜீவனை ஆமா ஆண்டவன் பகவான் சரி அங்க கைலாச வாசலுக்கு அழைச்சிட்டு போக முடியும். அழைச்சிட்டு போவாரு. ஆமா. அப்படி இல்லைன்னு சொன்னா பால் காய்ச்ச வீட்டுக்கு போவாரா? பால் காய்ச்ச வீட்டுக்கும் பகவான் போனா தானே பால் பொங்கும். அவன் பொங்குன்னு பொங்கும். அதனாலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஐயா சிவன் போகாத இடம் எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? அந்த சந்தனமாஞ்சோலைக்கு தான் போக மாட்டான். அப்படி ஏன் தெரியுமா? என்னய்யா? சந்தன முனிவருக்கும் ஆண்டவன் சிவனாருக்கும் சரி கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா ரெண்டு பேருக்கு பிடிக்காது. அதனாலே 8 பிள்ளைகளை கொண்டு வந்து என்னய்யா? காளி அம்மா மாரியம்மா ஏ முத்தாரம்மா முப்புடா சந்தேன மாரியம்மா 8 பேரை எடுத்து வந்து என்னை கைலாசம் கொண்டு வந்து 8 பேரை எடுத்து வந்து அந்த சந்தனமாங்காவுக்குள்ள சங்கரரும் ஓடி வந்து வாருமையா மாமுனி மாமுனியே வார்த்தை ஒன்று சொல்ல சொல்ல கேளோ
ஒன்று சொல்ல நான் சொல்ல இன்றைய நாள் முதலாடகாளி எட்டு கூடாதே காளி மாரியம்மா முத்தாரம்மா சந்தன மாறியே சடமாரே அட்டமாக காளி சந்தன மாங்காவு கொள்ள சங்கரிய வளர்க்க மாமுனிவர் இடமதில மாயவனார் சொன்ன போது ஆட்டு மண்ணே சம்மதிலோ சந்தன மாங்காவு கொள்ள காவே கொள்ள என்ன வீதம் வளர்த்து வாரா வளர்த்து வாரா சந்தன மாங்காவுக்குள்ளே என்ன வீதம் வளர்த்து ஊட்டி மெல்ல உடம்பு எல்லாம் தேத்தி மெல்ல திரேகமெல்லாம் நாலு ஒரு பொழுது ஒரு புகழோடு வளர்த்து வளரும் பீரை சந்திரன் வளர்ந்து வார காளியர்கள் காளி எட்டு எட்டு பேரோ எட்டு பேரோ என்ன வீதம் வளர்ந்து வளர்ந்து வாரா எட்டு பேரோ வளர்ந்து ஒரு வயதான் மொத்தம் மூன்று மூணாவது அப்பு நல்ல சடையோடு ஆயிர அட்டகாளி எட்டு வளர்ந்து நாலு நல்ல வயதா நடந்தோடி விளையாடுறா ஐந்து வயதாகி அறிவுகளை படித்து ஆறு வயதாகி முப்படாதே காளியம்மா மறைஞ்சு வெடி தான் படித்தா ஏழு வயதாகி சக்தி என்று வெடி படித்துவாரா எட்டு நல்ல வயதாகி அம்மையாட்டு பாடம் எழுதுவாளா 9 வயதாகி வாழ கொண்டு எழுதுவாளா 10 நல்ல வயதாகி அவ பலரையும் தான் படித்தா 12 வயதில் படியாத பாடம் இல்லை பாராத பிராணம் இல்லை ஆயர அத்தனையும் அவ கற்றுணர்ந்து இருக்கும் போது முப்போடாதி காளியம்மா காந்தாரி கனகதுர்க்க மாரியம்மா சந்தனம் மாறி வட கொத்தியா வடகாசி இந்த அட்டகாளி எட்டு பேரும் அவ வளர்ந்து வரும் நாளையில அவளுக்கு 16ஆம் வயதாச்சு 16ஆம் வயதாச்சு அம்மா என்ன வீதம் இருப்பாளா
படித்து ஆமையா 16 வயதாச்சு. வயதுமாச்சு 16ஆம் வயதிலே பல கலைகள் எல்லாம் படித்து படித்து என் தாயாகப்பட்ட முப்படாதி காளியம்மா காளியம்மா மாரி காளி முத்தாரம்மா சந்தனமாரி சடமாரி சடமாரி பூங்காவன தோட்டத்திலே ஆமையா. பூப்பறிக்கும் வேளையிலே இவ 8 பேர் எப்படி இருக்கா? இப்படி இருக்கா? கட்டி போட்டாச்சு பய கட்டி போட்டா ஓ மச்சான், என்ன இப்படி கழுத்துல சுருக்க போட்டுக்கிட்டு நிக்காதரும். ஆமா தீபாவளியுமா நல்ல நாளும் திங்கனாலுமா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? செட்டுக்கார நான் இழுத்துறாம உதவாளை எரி. அண்ணாவி நல்ல பாட்டு மாமாக்கு ஒரு மாலை மட்டும் கழுத்துல வாங்கி போடுங்க. ஒரு மாலையும் போட்டுறவாதோட ஆமா. அப்புறம் உனக்கு சோறு யாரு வாங்கி தருவா? ஆடு பிரியாணி சட்டிக்குள்ள வேகறதுக்கு தானா போகுது. ஓ, ஆடு பிரியாணி சட்டிக்குள்ள வேவதுக்கு தானா தலையை கொண்டு கொடுக்கு. ஆமா. தானா தலையை கொண்டு கொடுத்துருது. பெரிய கயர்ல போட்டா பிரியாணி வெந்துரும்ல, அதனாலதான் சின்ன கயர்ல போடுது. சின்ன கயிறை போட்டிருக்காரு. ஆமா. அது அல்லாத அது கொதவாளைய அறுத்துரும். ஆமா கொதவாளைய அறுத்துரும் மச்சா. ஆமையா பிறகு எங்க அக்காளுக்கு நாங்க எங்க பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. நாங்கள்கிட்டயாவது பதில் சொல்லிடலாம். இன்னொரு ஆள்கிட்ட நாங்க பதில் சொல்ல முன்னா போதும் போதும்னு ஆயிப்போம். ரொம்ப சங்கடமாயிரும். குடும்பத்தோட வந்துருவாங்க. பிறகு ஊரோட வந்துருவாங்க. எடுத்தாச்சுடா. சரி, 2 ஒரு ஆளுக்கு 2 என்ன சாமி? டூ 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 நீ ஐ லவ் யூ டூ நிஜமா ஐ லவ் யூ டூ. விஜய் சேதுபதி சாரு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல என்ன நயன்தாரா மேமும் சரி இன்னொரு மேம் இருக்காங்க. ஆமா அந்த 2 மேமையும் லவ் பண்ணுவாரு. ஆமா அதே மாதிரி எங்க மாமா 2 to 2 ஆமா அவரு டூ 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 ஆமா 1 2 டப்பு டிப்பம் டிப்பம் டப்பம் டப்பு டிப்பம் டிப்பம் டப்பம் டிப்பு டப்பம் டிப்பம் டிப்பம் அந்த மாதிரி டப்பு டிப்புன்னு டிப்பன் டிப்பமா ஆட்ட பாரு. ஆமா அவளை பாட்டு படிக்க சொல்லுங்க, அவளை அழகா படிப்பா. நீங்க ஒரு பாட்டு படிக்க பாப்போம். அடிக்கா யாராவது நம்ம செட்டில் இருந்து அவளை கூட்டு போய் ஒரு வாரம் வச்சுக்கோங்க. ஆமா நான் ஒரு வாரம் நல்லா தூங்கட்டும், நல்லா சாப்பிடட்டும். நீ எப்படி ஒரு வாரம் தூங்குவ? கண்ணை மூடி தூங்கிடு. விடிய விடிய நன்ன தொடர்ந்து தான் இருக்க, எப்படி தூங்க முடியும்? தீபாவளிக்கு இட்லிக்கு போடணும், தோசைக்கு போடணும், மாவாட்டணும். எனக்கு லீவ். ஆமா வெடி போடணும். அவளுக்கு லீவ் வேணுமா? ஆமா வடை சுடணும், பருப்பு வடை சுடணும், உளுந்த வடை சுடணும். ஏன் அவளுக்கு லீவ் வேணுமா? லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லி. ஆமா தீபாவளிக்கு லீவு. ஆமா லீவ் லெட்டர் கொடுத்தா தான் நாங்க லீவு தருவோம். ஆமா சாதாரண கிடையாது. தீபாவளிக்கு லீவ் எடுத்தானா அடுத்தாப்புல அவளுக்கு வருஷம் ஃபுல்லா லீவு தான். ஆமா லீவ் லெட்டர் வேணும்னா பெரிய மாமாட்ட கையெழுத்து வேண்டி வரணும், சின்ன மாமாட்ட கையெழுத்து வாங்கணும். நீங்க சொல்லுறது எப்படி தெரியுமா இருக்கு? நான் அப்பதான் எங்க மாமா கிட்ட போய் சரி ஏங்க நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேங்க ஆமா அப்படிமே. எங்க மாமா ஒரு லெட்டர் எழுதி கொண்டு வாம்பாங்க. ஆமா போய் எங்க நாத்தனாட்ட ஒரு கையெழுத்து, சரி என் நாத்தனா பிள்ளைங்கிட்ட ஒரு கையெழுத்து, என் புருஷன் ஒரு கையெழுத்து, இன்னொரு நாத்தனா கிட்ட கையெழுத்து, ஆமா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு கையெழுத்து, அவங்க 2 பிள்ளைங்க கிட்ட கையெழுத்து. இத்தனை பேரும் கையெழுத்து போட்டாதான் ஹெட் மாஸ்டர்கிட்ட கையெழுத்து வாங்க வரணும் பாத்துக்கோங்க. இவ்வளவு பேருக்கு கையெழுத்து போட்டா ஹெட் மாஸ்டர் லீவ் போட்டு போயிருவாங்க. ஆமா கையெழுத்து வாங்க 4 நாள் ஆயிரும். 4 நாள்னா வீட்டுக்கே போக முடியாது. வீட்டுக்கு எங்கூடி போவ? ஆமா போக முடியாது. அப்புறம் லீவ்ல போவாங்க. அப்புறம் கல்யாண வீடு வந்துரும், சடங்கு வீடு வந்துரும், சீமந்த வீடு வேற வந்துரும். எங்க கூடி போவ? ஆமா அப்புறம் லீவ் எங்க கிடைக்கும்? உங்களுக்கு அந்த லெட்டர் எப்ப பார்க்கட்டும்? அதே போல விடிய காலம். ஆமா அதாவது கால வேளையிலே அட்டகாளி 8 பேர்களும் பூங்காவன தோட்டத்துல பூப்பறிக்கும் வேளையில சாமி விடிய நல்ல கருக்கலையில கோழி சத்தத்தில் அருணந்தான உதிக்கும் முன்னே ஆதித்தன் உதிக்கும் போது முப்போடாதி காளியம் பூத்திருக்கார் புஷ்பவழி அல்லி மலர் பூத்ததை போங்கிலியா பூத்திருக்கார் ராஜா மலர் பூத்ததை போ ராஜா மகள் பூத்திருக்கார் கனகாமரம் பூத்ததை போ காளியம்மா பூத்திருக்கார் முல்லை மலர் பூத்ததை போ முப்போடாதி பூத்திருக்கார்
மல்லி மலர் பூத்ததை போ மாரியம்மா பூத்திருக்கா பாரிஜாரம் பூத்ததை பத்திரகாளி பூத்திருக்கா பூத்தாள நிறைந்தாலே புஷ்பவதி பெண்ணுமானா வான்கரும்பு பூத்ததை வனக்கிளியா பூத்திருக்கா தேன்கரும்பு பூத்ததை தேன்மொழியா பூத்திருக்கா பூத்திருக்காமா நிறைந்திருக்கா நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணுமானா காளியர்கள் 8 பேர்களும் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கா. சரி. வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிளியா பூத்திருக்கா. தேன்கரும்பு பூத்ததை போல் தேன்மொழியா பூத்திருக்கா. மல்லி மலர் பூத்ததை போல் மாரியம்மாள் பூத்திருக்கா. கனகாமரம் பூத்ததை போல் காளியம்மாள் பூத்திருக்கா. முல்லை மலர் பூத்ததை போல் முப்பிடாதி பூத்திருக்க. தங்க மலர் பூத்ததை போல் தங்கம்மாள் பூத்திருக்கா. பாரிஜாரம் பூத்ததை போல் தாய் பத்ரகாளி பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கே. இவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தணும், சடங்கு சம்பிரதாயத்தை நடத்தணும். தலைக்கு தண்ணி ஊத்தணும்னா பெண்கள் எல்லாம் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கன்னா தலைக்கு தண்ணி ஊத்துதாங்க. இந்த ஆண்கள் எல்லாம் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படியா தெரியும்? நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லு. கரெக்டா சொல்லுவேன். கரெக்டா சொல்லு. சொல்லட்டுமா? மீசம் முளைச்சிரும். சரி. தாடி வந்துரும். கண்ணாடிய போய் பாப்பாங்க, தலைய வாருவாங்க. ஆமா, அதுவும் சிகப்பு கலர் சீப்புல தான் கோடை எடுப்பாங்க பாருங்க. ஆமா, பவுடர் தான். அக்குல கொஞ்சம் பவுடரு, கழுத்துல கொஞ்சம் பவுடரு. இப்ப எங்கன்னா பவுடர் அடிக்கிறாங்க. செண்டு தான். உண்மையை சொல்லட்டுமா? இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று முதலாக அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பரிசை அள்ளி தந்த செல்வச்சி மாங்கள் யார் தெரியுமா? திருச்செந்தூரிலே சிறப்பாகவே கொலுவிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கடற்கரை ஆண்டியன் கந்தன் கடம்பன் கடற்கரை ஆண்டியன் முருகன் பாலசுப்பிரமணியன். ஆமா, அழகன் வடிவேலன் பாலசுப்பிரமணியன். ஆமா, தமிழ் கடவுள் தங்க கடவுள் முருகப்பெருமானுடைய நாமங்களை பெற்ற முருகன் அண்ணார் அவர்கள் வந்து, அதாவது இந்த வட்டாலூரிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமார் பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து முதலாக நமக்கு 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப வழி வம்சம் எல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? ஒன்றே பற்று நல்ல 100 கோடி 100 கோடி உயர வேணும் கையிலை போல. சென்றதொரு இடங்களெல்லாம் அண்ணாச்சி 4 மணி வரைக்கும் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் படிங்களேன் அப்படின்னாவா. இப்ப எங்க போறிய? எங்க ஊருக்கிட்ட போறீங்களோ? ராத்திரி மட்டும் 4 மணி ஆகுது அண்ணாச்சி, நாங்க தூங்க போறோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் படிங்க அப்படின்னு இல்ல. பத்தியலா அவ வேலையை அவ பார்க்க கரெக்டா கிளம்பிட்டாவா. அதனாலே அவர்களோட குடும்பமெல்லாம் போடாதியம்மா அருளால காளி அம்மாளோட கிருபையால ராமசாமியோட அருளால அனுமந்தனின் அருளால தொட்டில் நல்ல குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் வாரே நோய் நொடிகள்
வந்திடாமல் வந்திடாமல் குறைவில்லா செல்வத்தோடு செல்வத்தோடு முப்புடாதி அம்மா அருளாலே அருளாலே உங்களோட குடும்பமெல்லாம் 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 உயர வேணும் கைலை போலே என்று சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே அதாவது பக்த கோடிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கோவில் வரி பாக்கியிருக்கக்கூடிய பக்தர்கள் உடனடியாக கோவில் ஆலயத்திலே வந்து வரியை செலுத்தும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பக்த கோடியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. கோவில் வரி பாக்கியிருக்கக்கூடிய பக்தர்கள் உடனடியாகவே கோவில் நிர்வாகியிடம் வரியை ஒப்படைக்கும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமான்னு கேட்கலாம், யாருமே வாய் திறந்துடாதங்க. நீங்க தரலைன்னா உங்க வீட்டில்